ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோங்கிறத பத்தி முதல்ல பாத்துடலாம். இப்போ நீங்க நீளமான சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவ விளையாடிட்டு இருந்தப்போ கீழே விழுந்துட்டா, நான் சிரிச்சிட்டு இருந்தப்போ டீச்சர் பாத்துட்டாங்க. ரைட்? இது நம்ம நான் சிரிச்சேன், நான் விளையாடினேன்னு இல்லாம ரெண்டு ஆக்ஷன் ஒன்னா நடக்குது பாஸ்ட்ல. சோ இது எப்படி கம்பைன் பண்ணி சொல்றது? சோ இது ஒரு லாங் சென்டென்ஸ் இல்லையா? இது எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு நம்மளோட 30 டே சேலஞ்ச்ல நம்ம இன்னைக்கு 30th கிளாஸ்ல இருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 30 டே கிளாஸஸ் தொடர்ந்து பாருங்க, நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம். சோ லாங் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கத்து கொடுக்குறேன். வாங்க போர்டுக்கு போகலாம். சோ ஹவு டு ஃப்ரேம் லாங் சென்டென்சஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹவு டு ஃப்ரேம் லாங் சென்டென்சஸ். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். அவள் ஓடிக்கொண்டு இருந்த போது கீழே விழுந்தாள். ரைட்? இங்க ரெண்டு செயல் நடக்குது. ஒண்ணு அவ ஓடிட்டு இருந்தா, இன்னொன்னு கீழே விழுந்துட்டா. சோ விழுறது ஒரு செயல், ஓடிட்டு இருக்கிறது ஒரு செயல். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஓடிக்கொண்டுட்டு இருக்கிறது இட் இஸ் a நீளமான செயல், அதாவது லாங் ஆக்ஷன், தொடர்ந்து நடக்கிற ஆக்ஷன். ரைட்டா? இன்னொரு செயல் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடும், குட்டி செயல். ரைட்? சோ இட்ஸ் a ஷார்ட் ஆக்ஷன். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஆக்ஷன் இருக்கு, ஒரு தொடர்ந்து நடக்கிற செயல் இருக்கு, இன்னொன்னு ஒரு ஷார்ட் ஆக்ஷன் இருக்கு. ரைட்டா? இந்த லாங் ஆக்ஷன் நடந்துட்டே இருக்கிறச்சேயே இந்த சின்ன ஆக்ஷன் நடந்து அதை இன்டரப்ட் பண்ணிடுச்சு. ரைட்டா? சோ இதுதான் இந்த சென்டென்ஸ்ல நடக்குது. இப்போ நம்ம லாங் ஆக்ஷன், அதாவது ஓடிக்கொண்டு இருந்தால், பண்ணிட்டு இருந்தா, செஞ்சுட்டு இருந்தா, சோ அந்த கொண்டு இருந்தா, கொண்டு இருத்தல், ரைட்? இதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ரைட்? நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பட் இந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ரெண்டு செயலுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் நடந்தது. ஆனா தொடர்ந்து நடக்கிற செயல், நீளமா நடக்கிற செயலுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நடுவுல ஒரு வென் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம நடந்த பொழுது, இருந்த பொழுது, சோ இந்த பொழுதுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல வென் போட்டுக்கணும். ரைட்? ஷார்ட் ஆக்ஷன், குட்டியா ஆரம்பிச்சு உடனே முடிஞ்ச செயலுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், நான் இதுக்கு வீடியோ போட்டுருவேன். she fell, right? he came, they went, அதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரைட்? ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். சோ இது நமக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட், அவள் ஓடிக்கொண்டு இருந்த பொழுது கீழே விழுந்தால் எப்படி வரும்? she was running. ஓகே, சோ ரன்னிங் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ லாங் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓடிட்டு இருந்தது, தொடர்ந்து நடந்தது, அதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போட்டுட்டோம், பக்கத்துல ஒரு வென்னு போட்டுட்டோம். கண்டிப்பா இந்த ஷீய போடுங்க. ரைட்? இப்ப வர்ஷா was running when she fell down, இந்த she, he, they, இந்த ப்ரொனவுன் கண்டிப்பா வரணும். அடுத்தது fell down, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். உடனே ஆரம்பிச்சு உடனே முடிஞ்ச ஆக்டிவிட்டி என்னது? விழுந்தாள். அது நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்தது? she was running when she fell down. ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு நீளமான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். சோ நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான கிராமர் இன்னும் ஒரே ஒரு வாட்டி குவிக்கா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்க நல்லா ஒரு லாங் ஃபார்மேட்ல பார்க்கணும், உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா நீங்க என்னோட அந்த நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் அதையும் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம பாஸ்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி டக்குனு ரிவைஸ் பண்ணினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்குலர் இல்லைன்னா ஐ, நான் இருந்தேனோ, இல்ல he, she, it, இல்ல ஏதோ ஒரு சிங்குலர் நவுன், வருண், the dog, அந்த மாதிரி வர்ஷா, ஏதோ ஒரு ஒருமை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்ல நான், ஐனா என்னது? நான், பக்கத்துல வாஸ் போட்டுக்கணும். ஓகே, அப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி. சோ இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர், சிங்குலர். சோ எப்படி வரும்? அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். சோ வாஸ் போட்டுட்டு she was singing வரும். அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். சோ அப்ப என்ன நடந்துச்சு? அப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அவள் பாடிக்கொண்டு இருந்த போது அவன் வந்தான். சோ இப்போ ரெண்டு வேளை ஒன்னா நடக்குது நம்மளோட லாங் சென்டென்ஸ் இது. ரைட்? she was singing
right? She was singing. என்ன வரும்? She was singing when he came. So அவன் வந்தானுக்கு அது சின்ன ஆக்டிவிட்டி. உடனே முடிகிற ஆக்டிவிட்டி அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். வந்தானுக்கு கே. இது பாடி கொண்டு இருந்தால் லாங் ஆக்டிவிட்டி, ரைட்? கொண்டு இருந்த போது. So she was singing. இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்? தொடர்ந்து நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், உடனே முடிகிற ஆக்டிவிட்டிக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ யூ அல்லது ப்ளூரல்ஸ், நீ அல்லது நீங்கள், இல்ல ப்ளூரல்ஸ் பன்மை, ரைட்? தே, வி. ப்ளூரல்ஸ்ல என்ன வரும்? தே வரும், வி வரும், ரைட்? அவர்கள், நாங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் வரும், ரைட்? வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வேர் போட்டுக்கணும். போட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட் பிளஸ் YNG. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். சோ என்ன பண்ணணும்? தே. அவர்களுக்கு தே. தூங்கிக் கொண்டு இருந்தார்களுக்கு வேர். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பக்கத்துல வேர் போட்டுக்கணும். ஸ்லீப் தான் நம்மளோட செயல். ஆக்ஷன் வேர்ட் ஸ்லீப்பிங், ரைட்? தூங்கிக்கிட்டு கழிச்சு என்ன நடந்தது? தூங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர்கள் திடீரென்று எழுந்து கொண்டார்கள். திடீரென்று எழுந்தார்கள். சோ இத நம்ம இன்னொரு சென்டென்ஸையும் சேர்க்கிறோம் இதோட, ரைட்? இன்னொரு ஆக்டிவிட்டியை சேர்க்கிறோம். இப்போ they were sleeping. போதுக்கு when போட்டுக்கணும். when போட்டுட்டு then. இப்போ இது woke up. அவங்க எழுதுக்கிறது உடனே முடிகிற செயல். when they woke up. திடீரென்று சடன்லி. சோ இங்க பாருங்க, நம்மளோட லாங் சென்டென்ஸ் வந்துருச்சு. தூங்கி கொண்டு இருக்கிறது தொடர்ந்து நடக்கிற செயல், லாங் ஆக்டிவிட்டி. அதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்? இங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எழுப்பது, சடனா எழுப்பது என்னது? ஒரு குட்டி செயல், உடனே ஆரம்பிச்சு உடனே முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? walk, ரைட்? சோ லாங் ஆக்டிவிட்டிக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஷார்ட் ஆக்டிவிட்டிக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கும் லாங் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம இதுல while கூட யூஸ் பண்ணலாம், when யூஸ் பண்ணலாம், while யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன். இந்த வீக் ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸ் போட்டுட்டு இந்த வீடியோவோட நான் லிங்க் பண்றேன். கண்டிப்பா அந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா வென்னுக்கும் whileக்கும் there is a difference. எப்ப when யூஸ் பண்ணணும், எப்போ while யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகே, வாங்க ஒரு எக்ஸசைஸ் போலாம். நான் தமிழ்ல சென்டென்ஸ் எழுதிருக்கேன், லாங் சென்டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் காம்பினேஷன்ல. நீங்க அதை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டு இருந்த பொழுது மாணவன் கேள்வி கேட்டான். சோ நடத்தி கொண்டு இருந்த பொழுது லாங் ஆக்டிவிட்டி, தொடர்ந்து நடக்கிற ஆக்டிவிட்டி, லாங் ஆக்டிவிட்டி. இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் இங்க கேள்வி கேட்டான். ஓகே, சோ கேள்வி கேட்கறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் ஆஸ்க்ட், கேட்கறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் ஆஸ்க். சோ இதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல போடுங்க, சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ், அப்பா செய்தித்தாளை படித்துக் கொண்டு இருந்த பொழுது நாய் குறைத்தது. சோ அப்பா செய்தித்தாளை படிச்சு கொண்டு இருக்கிறது, இது லாங் ஆக்டிவிட்டி, லாங் ஆக்ஷன். இதுக்கு நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரைட்? நாய் குறைக்கிறது ஷார்ட் ஆக்டிவிட்டி. சோ ஆக்ஷன் வேர்ட் வந்து bark. சோ இதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எக்ஸசைஸ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ so much.